இன்னைக்கு அந்த சூரிய வழிபாடு இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்குள்ள வருது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குரிய சபைகளை கொண்டாடாம். எப்படி கொண்டாடாம்? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சி சர்ச்சிலலாம் பொங்கல் வைக்க ஆரம்பித்தாங்க. பொங்கல் வச்சு பொங்கல் கொண்டாட ஆரம்பித்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி சிஎஸ்ஐ சபைக்கு வந்துச்சு. இப்போ பெந்தகோஸ்தே ஊழியக்காரங்க, பெந்தகோஸ்தே சுவிசேஷகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? பொங்கல் வைப்பது தவறல்ல. ஏன் பொங்கல் வைக்கிறது தவறல்ல? பொங்கல் என்பது பைபிளில் உள்ளதான முதற் பலனான பண்டிகை. அந்த பண்டிகையை நம்ம தான் கொண்டாடணும். அதனால சபையில் பொங்கல் வைங்க. சபைக்கு வெளியே பொங்கல் வச்சு 16வது வசனம் வாசிங்க. 8:16 வாசிங்க. ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ் திசைக்கு நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். தேவாலயத்துக்குள்ள யாரை வழிபட்டிருக்கிறான்? சூரிய நமஸ்காரம், சூரிய வழிபாடு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பொங்கலை வெளியே வச்சு முதுகு வாசலுக்கு இருக்கும், சூரியனுக்கு நேராக அந்த பொங்கல் இருக்கும். அதை வச்சு கொண்டாடுங்க, அது முதற் பலனான பண்டிகை அப்படின்னு சொல்லி இப்போ அனௌன்ஸ் பண்ணுறான். கவனிச்சு கொள்ளுங்க, இவனுங்களுக்கு பைபிளில் சொல்லியிருக்கிற பண்டிகையும் தெரியல, முதற் பலனான பண்டிகைனா என்னன்னு தெரியல, பொங்கல்னா என்னன்னு தெரியல. இப்போ அதான் பிரச்சனையே. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 7 பண்டிகைகள் இருக்கு. இந்த 7 பண்டிகைகளை குறித்து பைபிள் சொல்லுது. இவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. கொலோசையர் 2:16. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. 2வது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, புதிய உடன்படிக்கை அப்பத்தை பிட்டு கொடுத்தார். 3வது முதற் பலனான பண்டிகை, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற் பலனாய் உயிர்த்தெழுந்தார்னு 1 கொரிந்தியர்ல இருக்கு. அது முதற் பலனான பண்டிகை. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தது தான் முதற் பலனான பண்டிகை. 4வது பெந்தகோஸ்தே பண்டிகை, பரிசுத்த ஆவியானவர் 50வது நாள் ஊற்றப்பட்டது. 5வது எக்கால பண்டிகை, வருகையின் போது ஊதப்படுறது. 6வது பாவ நிவர்த்தி பண்டிகை, 7 வருஷம் உபத்திரவ காலம். 7வது கூடார பண்டிகை, 1000 வருஷ அரசாட்சி. அவ்வளவுதான். 7 பண்டிகையின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கூடார பண்டிகை 1000 வருஷ அரசாட்சிக்கு அப்புறம் நித்தியம் வந்துடும், நியாய தீர்ப்பு நித்தியம். இதுக்கும் பொங்கலுக்கும் என்ன சம்பந்தம்? எங்க வந்துச்சு பொங்கல்? இங்க இவனுக்கு என்ன இப்ப அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எல்லா பண்டிகையும் இப்போ சபைக்குள்ள கொண்டாடணும், அதை கொண்டாடணும், அதுக்கு ஒரு கிறிஸ்தவ முலாம் பூசணும், அதுக்கு பேரு பொங்கல். அதாவது ஆரோன் பொன் கண்ணு குட்டி செஞ்சிட்டாருல்ல, கண்ணு செஞ்சுட்டு அதுக்கு ஒரு பேர் வைப்பாரு. என்ன பேர் வைப்பாரு? கர்த்தருக்கு பண்டிகைன்னு பேர் வைப்பாரு. செஞ்சது பொண்ணு கண்ணுக்குட்டி, அந்த கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டு அதுக்கு பேரு கர்த்தருக்கு பண்டிகை. அதே மாதிரி இன்னைக்கு உலகத்தின் பண்டிகையெல்லாம் சபைக்குள்ள கொண்டாடுறோம். ஏன்? இன்னைக்கு களியாட்டம் வந்துருச்சு, அருவருப்பு சபைக்குள்ள வந்துருச்சு, தீட்டுள்ளது சபைக்குள்ள வருது, அதை கொண்டாடணும். நேரடியாக கொண்டாட முடியாது, அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான், கர்த்தருக்கு பண்டிகை. பொங்கல் என்பது முதற் பலனான பண்டிகை. பொய். விசுவாசிகள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த சபையில பொங்கல் வைக்கிறான், இந்த சபையில பொங்கல் வைக்கிறான், இங்க அது வைக்கிறாங்க, இங்க இது வைக்கிறாங்க. சபைக்குள்ளே புறஜாதியார் பண்டிகை ஒரு நாளும் வரக்கூடாது. சபைக்குள்ள அந்நிய அக்கினி ஒரு நாளும் வரக்கூடாது. இது பரிசுத்த ஸ்தலம். இங்க தீட்டுள்ளது அருவருப்புள்ளது உள்ளே நுழைய கூடாது. இப்ப சபையில சொல்லியிருக்காங்க பொங்கல் கொண்டாடுங்கள். சபையில என்ன கொண்டாடணுமா? பொங்கல் கொண்டாடணுமா? சபையில பொங்கல் வைக்கிறது தப்பில்லை. பெரிய பெரிய சுவிசேஷகர்கள் பேசுறாங்க, சபையில பொங்கல் வைப்பது தவறில்லை. பொங்கல் என்பது தமிழர் பண்டிகை. அதையும் தாண்டி பொங்கல் என்பது கிறிஸ்தவ பண்டிகை. எங்க இருக்கு? ரெஃபரன்ஸ் கொடுக்கறாங்க. எந்த ரெஃபரன்ஸ்? லேவியராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்துல முதற் பலனான பண்டிகைன்னு ஒன்று இருக்கு, பாத்தீங்களா? முதற் பலனான பண்டிகை. அந்த முதல் பலனான பண்டிகை என்பதுதான் பொங்கல். அதாவது தங்கள் நிலத்தில் விளைந்த முதல் பலனை கொண்டு போய் அவர்கள் தேவனுக்கு அசைவாட்டினார்கள். அதுதான் என்னவா? பொங்கல். அப்படியா? கொலோசையர் 2ஆம் அதிகாரம் வாசிங்க. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. நல்லா கவனிங்க. எந்த பண்டிகை? லேவியராகமத்துல 23 பண்டிகை. 23 லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துல 7 பண்டிகை இருக்குது. அவைகள் வருங்காலத்துக்குரிய நிழலாட்டமாக இருக்கிறது. அவைகளில் பொருள்
பற்றினது. இந்த 7 பண்டிகை பொருள் என்னது? கிறிஸ்துவை பற்றி. என்ன 7 பண்டிகை? முதல்ல பஸ்கா பண்டிகை, இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மீட்பை கட்டளையிட்டார், விடுதலையாக்கினார். இரண்டாவது பண்டிகை என்னது? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிட்டு நம்ம கையில கொடுத்து புதிய உடன்படிக்கையை ஆரம்பித்தார். மூணாவது பண்டிகை முதற் பலனான பண்டிகை. எது? இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற் பலனாய் உயிரோடு கூட எழுந்தது. நாலாவது பண்டிகை பெந்தகோஸ்தே பண்டிகை. 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது. 5வது பண்டிகை எக்கால பண்டிகை, அதாவது வருகையின் போது ஊதப்பட போறது. 6வது பண்டிகை பாவ நிவர்த்தி பண்டிகை, 7 வருஷம் இஸ்ரவேலுக்கான காரியங்கள். 7வது பண்டிகை கூடார பண்டிகை, இயேசு கிறிஸ்துவின் 1000 வருஷம் அரசாட்சி. இந்த 7 அதோட இயேசு கிறிஸ்துவோட காலம் முடிஞ்சிரும், நித்தியம் ஸ்டார்ட் ஆயிரும். அதுதான் இந்த பண்டிகை கிறிஸ்துவை பற்றினது பொருள். முதற் பலனான பண்டிகைனா என்ன? இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற் பலனா எழுந்தது, அதான் முதற் பலனான பண்டிகை, அசைவாற்ற பண்டிகை. இன்னைக்கு பொங்கலை பத்தின வரலாறும் தெரியாது இவங்களுக்கு, முதல் பலனான பண்டிகையோட வரலாறும் தெரிய மாட்டேங்குது, அதோட அர்த்தமும் தெரியல. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? சபைகள் தோறும் பொங்கல் வையுங்கள், அல்லேலூயாக்கு பதிலாக பொங்கல் கத்துங்க. பொங்கலை வச்சுட்டு எப்படி அல்லேலூயான்னு கத்துவீங்க சொல்லுங்க? பொங்கி வரும்போது அல்லேலூயான்னு சொல்லுவீங்க? சபையில இன்னைக்கு பொங்கல் வைக்கணுமா? இதுதான் சூரிய வழிபாடு. பொங்கல் பண்டிகையோட உண்மைத்தன்மை என்ன? 3 நாள் கொண்டாடுவாங்க. முதலாவது நாள் என்ன? இந்த நிலம் நன்றாக விளைவதற்கு காரணமாய் இருந்ததான சூரியனுக்கு பண்டிகை. இரண்டாவது, அந்த நிலம் நல்லாய் விளைவதற்கு காரணமாய் இருந்த மாட்டுக்கு பண்டிகை. மூணாவது, அந்த நிலம் நல்லாய் உழுந்து வருவதற்கு காரணமாய் இருந்த உழவனுக்கு பண்டிகை, அதுக்கு பேர் உழவர் திருநாள். மொத்தம் 3 நாள் பண்டிகை. இந்த 3 நாள் தான் பண்டிகை. இது எங்க வந்துச்சு? உள்ள முதல் பலனான பண்டிகை. நான் கேட்கிறேன், 7 பண்டிகையை கொண்டாடணும், அதுல முதல் பலனான பண்டிகை கிறிஸ்து வந்தாரு. கூடார பண்டிகை கொண்டாடுறீங்களா? கூடார பண்டிகை கொண்டாடுறீங்க, எக்கால பண்டிகை கொண்டாடுறீங்க, பெந்தகோஸ்தே பண்டிகை கொண்டாடுறீங்க, எதுவும் கொண்டாடுறது இல்ல. அதெல்லாம் முதல் பலனான பண்டிகை மட்டும் கொண்டாடுறது. ஏன்னா நமக்கு பொங்கல் வேணும், உலகத்துக்கு ஒத்த வேஷம், சபையை நாசமாக்குறதான கள்ள ஓநாய்கள். இதுதான் கர்த்தர் சொல்றாரு, சபைகளுக்குள்ள அருவருப்புகள் வரும். ஆனா மனவாட்டி சபைக்குள்ள என்ன இருக்காது? அருவருப்பாது இருக்காது. விசுவாசிக்கு இப்ப என்ன தெரியுமா? அங்க பிரதரே கொண்டாடுறாரு பொங்கல், நம்ம சபையில ஒண்ணும் இல்ல. நம்ம சபையில ஒண்ணும் இல்ல, இயேசுநாதர் மட்டும் இருப்பார், அவ்வளவுதான். இங்க ஆவியானவர் இருப்பாரு, அவங்க இருந்தாங்கன்னா எல்லாம் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா.